Hi guys, it's Tamil Chilvi. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு தாமரை செல்வி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வீடியோல நம்ம உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம சேனல்ல தொடர்ந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வரும், அதையும் மறக்காம பாருங்க. இன்னைக்கு டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால நம்ம ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். அதுக்கு இடையில நம்ம ட்வின்ஸ் பேபி வச்சு எப்படி சமாளிக்கிறோன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் விளக்குறத வந்து ஸ்டார்ட் பண்ண போவோம் நம்ம வேலையை. ஆக்சுவலா காலையிலேயே ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. பேபிஸ்க்கெல்லாம் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ நம்ம செகண்ட் ரவுண்டு பாத்திரத்தை கிளீனிங் பண்ண வந்திருக்கோம். பாத்திரத்தை விலைக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸு. புதுசாக கல்யாணம் ஆகிருக்குவீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ லைஃப்பை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. குழந்த பிறக்கும், அது எப்போ பிறக்கும் எப்படி பிறக்கும்னு கடவுளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்களை பார்த்துட்டு குழந்தை எப்போ, எதா குட் நியூஸா, எதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா பேபி வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்களே தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலுமே அதுதான். ஸோ அதனால் வாட்டில் போங்க, ஜாலியாக இருங்க, உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க. பேபிஸ் வச்சுட்டு வேலை செய்கிறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி பேபிஸ் வச்சுட்டு வேலை செய்கிறது ஈஸியாக இல்லை தூங்க வச்சுட்டு வேலை செய்கிறது ஈஸியான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னாச்சுமா? அண்ணா ஒண்ணு நீ ஒண்ணு, ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு ஸ்கேலு, சரியா? ரெண்டு பேரும் வச்சு ஆளுக்கு ஒண்ணு விளையாடணும், அடம் பிடிக்க கூடாது. ஓகே கிருஷ்ணா? ஓகே சொல்லுமா. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. ஒரு சாங் ஒன்று போட்டோமா, அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே முக்கால்வாசி வேலையை முடிஞ்சிருங்க. என்னடா ஆண்டப்ப போய் வாஷ் பண்றாங்க நினைக்காதீங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி காய வச்சு அதுல வந்து நல்லா வந்து அகைன் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா செத்துரும். அது உங்களுக்கு தெரியாதா? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் இப்படிதான் பண்ணுவேன்றத சொல்றேன். அவ்வளவுதாங்க. அடுத்தது இந்த கிச்சன் கிளீனிக் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் அதுவும் டன். கிச்சன் கிளீனிக் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீடு பெருக்கி அது கொஞ்சம் கிளீன் அப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னா பார்க்கத்தானே போறோம். இதுக்கு இடையில நம்ம நச்சுக்குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்குது இந்த குழந்தை. நினைச்சு குரூப் பண்றீங்களா? அப்பாட்ட சொல்லிட்டா
சொல்லிட்டா? அப்பாட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு? அடிச்சிருவாரா? நீ அடிச்சிருவியா அப்பா அடிச்சிருவாரா? நீ தானே அடிப்ப. சரி, அடுத்ததாக இன்னொரு சிங்க குட்டி உங்கள்ட்ட காட்ட விரும்புறேன். இது வந்து நமக்கு சிறுத்தை குட்டி. இதுதான் நம்ம சிம்பா. சிம்பா சிம்பா யாருமா? அம்மாவோட செல்ல பையன் யாரு? இல்ல இல்ல, நம்ம ஒரு ரீல்ஸ் காட்டணும்ல உங்ககிட்ட. அம்மாவோட செல்ல பையன் யாரு? அம்மா கிட்ட அடி வாங்க போறது யாரு? அம்மா கிட்ட அடி வாங்க போறது யாரு? அம்மாவோட அழகு பையன் யாரு? அம்மாவோட தங்க பையன் யாரு? அம்மாவோட குறும்பு பையன், செல்ல பையன். இப்ப அம்மா கிட்ட அடி வாங்க போறது யாரு? பாத்தீங்களா இப்படி சொல்றான்ட்டு. சுச்சோ, நட்சத்திர விஷ்ணு உன்னை நான் கொஞ்சிறதுனால பாப்பா கவச்சுக்கிட்டா. பாவம் பாப்பா, அவளே கொஞ்சம் இல்லாமா? இரு ஒரு நிமிஷம் பாப்பா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, அப்படியே நில்லுங்க. சிட் டவுன், சிட் டவுன். பாப்பா வாடி தங்கம், கோச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப இவளுக்கு ஒரு பண்ணிடலாம் ஒரு வாட்டி. அம்மாவோட செல்ல பொண்ணு யாரு? அம்மாவோட அழகு பொண்ணு யாரு? அம்மாவோட குறும்பு பொண்ணு யாரு? ஏய், இப்ப அம்மா கிட்ட அடி வாங்க பார்த்து யாரு? யாரு? ரொம்ப 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 சுத்தி பொண்ணுங்க, நல்ல பிள்ளை நினைச்சு. ரொம்ப நல்ல பிள்ளை தானே. நீ பேட் கேர்ள். நீ பேட் கேர்லா குட் கேர்லா? பேட் கேர்லா குட் கேர்லா? குட் கேர்லா. நல்ல குழந்தை. சரி, அம்மா வந்து இப்பதான் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி கிளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிக் முடிச்சிட்டேன். ஓகேவா? நீங்க 2 பேரும் போய் இப்ப மம்மு சாப்பிட்டீங்கல்ல விஷ்ணு? மம்மு சாப்பிட்டல்ல? மம்மு சாப்பிட்டீங்களா இல்லையா? பூண்டெல்லாம் சாப்பிடுவியா நீ? எங்க கிடைச்சிச்சு உனக்கு பூண்டு? பூண்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு கூடுற நல்லதுதான். சரி, இப்ப வேற 2 பேரும் நட்சத்திரா விஷ்ணு, அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. 2 பேரும் சமத்தா போய் தூங்கிட்டு வரீங்களா? அதுக்குள்ளேயே அம்மா வேலையை முடிச்சிடுறேன். மா பிளீஸ்மா, அம்மா வேலை இருக்குமா. தூக்குறதா? சரி வாடி தங்கம். தூக்கிட்டேன் தூக்கிட்டேன். ஹாய் சொல்லுங்க. சரி, நம்ம போய் விஷ்ணு தூங்க வச்சுக்கலாம். நட்சத்திர விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் தூங்க வைக்க போறோம். சரியா? விஷ்ணு குறும் பண்ணாம அடம் பண்ணாம நீ தூங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நீ, நானு, நட்சத்திரா எல்லாருமே வந்து ஜாலியா விளையாடலாம். சரியா? ஓகே, வெரி குட். இப்ப அண்ணாவை ஃபர்ஸ்ட் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நட்சத்திராவை தூங்க வைக்கிறேன். சரியா? அது வரைக்கும் சிட் டவுன். குட் கேர்ள் தானே நீங்க? இப்ப அம்மா ஒரு பாட்டு பாடுட்டா? சரி, அம்மா பாட்டு பாடுறேன். மாமா பாட்டு பாடலாமா? சங்கர் மாமா பாட்டு பாடுறதா? விஷ்ணு சங்கர் மாமா பாட்டு பாடுறதா? விஷ்ணு நேத்து கடையில யார பார்த்த? சங்கர் மாமா பாத்தியா? என்ன சொன்னாரு மாமா? சங்கர் மாமா டான்ஸ் ஆனாரா? சரி சரி சரி, ஓகே. நான் உனக்கு சாங் பாடுறேன். மாமே அடிச்சானோ மல்லி பூ செண்டாலே, மாமே அடிச்சானோ மல்லி பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா,
அங்க போனேன். அண்ணா தூங்கிட்டான். சரியா, நீ தூங்கலாம். ஒரு வழியா தம்பி தூங்கிட்டான். ரெண்டாவது நம்ம பாப்பாவை தூங்க வைக்க போறோம். நச்சுக்கு பாட்டு வேணுமா இல்ல அப்படியே தூங்கிறீங்களா? என்ன வேணும்? பாட்டு வேணுமா? நச்சுக்கும் பாட்டு வேணுமா? சரி, நச்சுக்கு ஒரு பாட்டு பாடலாமா? சரி, நான் பாட்டு பாடுறேன். உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன், சரியா? என்ன பாட்டு பாடலாம் நச்சுக்கு? மாமா பாட்டா? சரி. மாமா அடித்தாரோ மல்லே பூ செண்டாலே, மாமா அடித்தாரோ மல்லே பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி. சரி, நீ மன்னவி இல்ல, மன்னவியே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ஆராரோ ஹரிரோ ஆராரோ, ஆராரோ ஹரிரோ ஆராரோ. நட்சத்திராக்கும் விஷ்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டிலில் போட்டு தூங்க வச்சா மட்டும்தான் அவங்க தூங்குவாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தொட்டிலில் போட்டால் ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு அடம் பிடிச்சி தூங்கவே மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிலில் போட்டால் மட்டும்தான் தூங்குறாங்க. ஏன்னா இது தூரி மாதிரி இருக்கிறதுனால தூங்குறாங்க. ஃபேன் தான் வச்சேன், ஃபேன் தான் வச்சிருக்கேன். காத்து பத்தல இல்ல நச்சு குட்டிக்கு, அதுக்காக. சரியா, நீ தூங்கு. முடிச்சு பார்த்துட்டே இருக்க கூடாது. அம்மாவுக்கு வேலை இருக்கு சாமி. நீ தூங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா உனக்காக ஏதோ ஸ்பெஷலா ஸ்நாக்ஸ் ஏதோ செஞ்சு வைப்பேன், சரியா? ஓகே நச்சுதா, நீ தூங்கி எந்திரிச்சு வரியா? உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரட்டா? சரியா? உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? புரியல. ஐஸ்கிரீம் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? நல்லா சவுண்டா சொல்லு. ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சரி சரி, எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? காயா? சரி ஓகே, நீ தூக்கு. கலப்புல இருக்க, நீ தூங்கு. சரி நச்சோ, தூங்கு நச்சோ. அண்ணா பாரு தூங்கிட்டால, நீயே தூங்கு. ஒரு வழியா நட்சத்திராவையும் விஷ்ணுவையும் தூங்க வச்சாச்சு. 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஒர்க் முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம். சரி ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஒரு அவை சண்முகி சாங்கை போட்டுருவோம். அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி. ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம் வளர்க்குற வேலை முடிஞ்சிச்சு, கிச்சன் ஒர்க் முடிஞ்சிச்சு, சமையல் ஒர்க் முடிஞ்சிச்சு, பெட்ஷீட் பாய் அழுகிறது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வீடு கிளீன் பண்றது மட்டும்தாங்க பாக்கி. ஒட்டரையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டா அவ்வளவுதான், இன்னைக்கு ஒர்க்கும் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திராவையும் விஷ்ணுவையும் தூங்க வைக்கிறது தாங்க பெரிய ஒர்க்கு. அதுவும் ஒரு வழியா முடிச்சாச்சு. அவங்க தூங்கி எழுந்திருக்குள்ள நம்ம சாமராண்டி எல்லாம் பிடிக்கிறோம் வீட்டுல. அதனாலயே அவ்வை சண்முகி.
அவ்வை சண்முகி அவ்வை சண்முகி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வீடு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒட்டரெல்லாம் அடிக்கிறப்ப மூக்கில் டஸ்ட் ஏறிடும். ஸோ எனக்கு அலர்ஜி இருக்கிறதுனால தும்பலெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரு 2 டேஸ்க்கு சளி பிடிச்சிட்டு போகாது. ஸோ அதனால் நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒட்டரை அடிக்கிறீங்க அப்படின்னா, மாஸ்கோ கர்ச்சிஃபோ ஷாலோ இந்த மாதிரி ஏதாவது கட்டிட்டு வீடு க்ளீன் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வந்து மூக்கில் வந்து ஃபார்ம் ஆகாது, அலர்ஜி ஏற்படாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு அட்வைஸு வச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேபிஸ் குட்டி எழுந்துருவாங்க. திருப்பி இன்னும் பூஜா வேலை இன்னும் முடியலைங்க. என்னோட 2 பேபிஸும் எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்னா நான் மார்னிங்கில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் முடியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை செல்வி. பை பாய்.